ஹாய் வீவர்ஸ், வணக்கம். இது உங்கள் ஹெல்த்தி ஃபுட் தமிழ் சேனல். நான் உங்கள் மகேஷ். இன்றைக்கி சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டிய தானிய வகைகள், பயிர் வகைகள் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்துன்னு பார்க்க போகிறோங்க. இதில் ஏகப்பட்ட வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, மினரல்ஸ், கால்சியம், அயன், ப்ரோட்டீன், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்க. எல்லாருமே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க 1 to 10 months சாப்பிட்டோம் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் அம்மா கிட்ட இருந்து தேவைக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. இன்றைக்கி இந்த முளைக்கட்டிய தானியம் பயிர் வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான மொச்சக்கொட்டை குழம்பு செய்ய போகிறேன். நான் வந்துட்டு தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை, சுண்டல் இது மூணையும் வச்சு செய்ய போகிறேங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம மொச்சக்கொட்டை பயிறு, சுண்டல், தட்டைப்பயிறு இது மூணையும் முளைக்கட்டி வச்சுருக்கோம். நான் ஊற வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு மறுபடியும் ஒரு 8 மணி நேரம் துணியில் போட்டு கட்டி வச்சு இந்த மாதிரி முளை வந்துருச்சுங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மொச்சக்கொட்டை எடுத்திருக்கேன், தட்டைப்பயிறு, சுண்டல் இது மூணையும் நான் முளைக்க வச்சுருக்கேன். நம்ம விசில் போட்டுடலாம். இதுக்கு ஒரு 3 விசில் விட்டோம்னா நல்லா மாவு மாதிரி வெந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டு அதில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கணும். ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதும் வறுத்து நம்ம அரைக்க தான் போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். கொத்தமல்லி, குருமிளகு, கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, வரமிளகாய், கருவேப்பில் போட்டுட்டு நம்ம அப்படியே பாத்திரத்தில் லைட்டாக வதக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பொருளெல்லாம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி இது 3 நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டனாக வதங்கணும். வெங்காயம் வேகிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் 3 தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுடலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்தது இதில் போட்டு எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதும் நம்ம இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். இப்போது லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அது இதில் ஊற்றிடலாம். நான் குழம்பு கொஞ்சம் சேர்த்தே வச்சுட்டேன். இது வந்து ஃபஸ்ட் நாள் சாப்பிட்றத விட 2வது நாள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம புளி ஊற்றி வைக்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டேன். எனக்கு அந்த பாத்திரத்தில் பத்தலைங்கிறனால நான் சட்டியில் மாற்றிட்டேன். இந்த புளிப்பு குழம்பெல்லாம் வந்து சட்டியில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட் வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதோட தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது 2 கொதி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, மொச்சக்கொட்டை முளைச்சி வந்தது, அதெல்லாம் உள்ளே போட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாமா?
நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி சாப்பிடுங்க. ஏய் என்னடா டேஸ்ட் கம்மியாக இருக்குது? சாப்பிடு.